இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 71-26. நம்ம நேற்று வந்து ஏசி ஆல் போர்டு பிசி சி போர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். 8596 அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்தோம். 126. ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்ற பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்த கணிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து சி போர்டில் 6 அப்படிங்கிறது கிடைக்கிது. நம்ம சி போர்டில் 6 அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ பெண்டிங் நம்பரில் இருந்த சி போர்டில் இருக்க 6 இன்றைக்கி நேற்று வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 71-26 7126 அப்படிங்கிறது நம்மளுடைய ரிசல்ட்டாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் 1 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நேற்று எடுத்து கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா 196 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 126 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஏசியில் அந்த 16 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் 1 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் பார்த்தேன். அதில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏ போர்டில் கிடைக்குது. ஸோ சொல்லப்போனால் ஏசி 16 அப்படிங்கிறது நம்ம நேற்று கொடுத்த போஸ்ட் பதிவில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு ஜாயின்ட் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ இன்றைக்கு ஒரு கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 126 × 3 × 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268 அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த 268ல் இங்கே இருக்கிற 68 நம்ம, அதாவது இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 126. 126 நம்ம 3ஆலையும் 6ஆலையும் பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 68 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 86 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்குவோம். 69 அதை பிறகுனா 96. ஸோ நம்மளுக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 68 86 69 96 அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் மெத்தட்லேருந்து பிசியை மட்டும் ஃபாலோஅப்பில் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக பவராக தான் வரும். தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பவர், அந்த பாஸ்ட் ரிசல்ட் பேட்டர்லாம் வராது. இப்போ 1க்கு என்ன பவரு, அதாவது 1 அப்படிங்கிற ஒரு என்ன அப்படின்றதுனா 1க்கு வந்து 4 பவரு, 1க்கு வந்து 6 பவரு. ஓகேவா? அதே மாதிரி 1க்கு 6 6க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது 1க்கு 4 அல்லது 6 அப்படிங்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 1க்கு 4 அல்லது 6 நம்ம ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். சரி, நம்மளுக்கு வந்து 126 நேற்று வந்து 243, அதாவது 243 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நம்ம இப்போ நேற்று ரிசல்ட்டு முந்தானேற்று ரிசல்ட்டு இதில் எழுதிக்கிறேன். 2க்கு 1 3க்கு 6 4க்கு 2 பவரில் வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 243 126 இந்த 2 நாள் ரிசல்ட் இங்கே இருக்குது. 2க்கு 1 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1க்கு 9 அப்படி சொல்லிட்டு பவரில் எடுக்கிறேன். 1க்கு 9. ஸோ நம்மளுக்கு வந்து 4க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து 0. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 0 அப்படிங்கிறத எடுத்துட்டேன். 3க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 0, 6க்கு வந்து 9 பவர், 6க்கு வந்து 0 போகுது. ஸோ 900 ஒரு நம்பரில் பார்த்தா 900 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல் பவராக வரணும். சரி, இதுக்கு ஆப்போசிட்டாக வேறு என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 6 பவர்,
4க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து 8. ஸோ 8. 3க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து 9. ஸோ 689 அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பாக எடுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஃபுல் பவர் 126, 1க்கு 9, 2க்கு 0, 6க்கு 0, 1க்கு 6, 2க்கு 8, 6க்கு 9, இவ்வளோ தான். நம்ம இன்றைக்கி மொத்தமாகவே 2 செட்டு தான். ஏபிசியில் நம்ம வந்து 900689 இப்படிங்கிற 2 விதமான கணிப்புகளில் நம்ம பார்த்துடலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே சொன்ன மாதிரி 68, 86, 69, 96 எவ்வளோ தான். ஆல்போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1க்கு 6, 6 அல்லது 9, 69. ஆல்போர்டில் 6 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்கலாம். 6க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு வந்து 0 பவர் 1 பவர். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு 1 அல்லது 9. ஸோ நம்மளுக்கு சி போர்டில் 9 அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்புகளில் நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக பார்த்தோன்னா சி போர்டில் 9. ஓகேவா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 9 அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அதாவது பாஸ்ட் மெத்தடில் அந்த கம்பெனிக்கு எப்படி வந்துச்சு அதெல்லாம் வராது. தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பவர் தான், ஃபுல்லாக பவர் நம்பர் தான். ஸோ 126ங்கும்போது 1க்கு 9, 2க்கு 0, 6க்கு 0, 1க்கு 6, 2க்கு 8, 6க்கு 9, 900 689 அப்படிங்கிறது. அதாவது இன்றைக்கே சொல்ல போனால் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்திருக்கணும் கணக்கில். 1100 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து கணிப்புகளில் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து 126 அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட்டே அப்படியே பரட்டிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 7243 அப்படின்றதுனா 7126 அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இன்றைக்குரிய கணிப்புகளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். சரியா. ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும்போது நம்ம 2 மணிக்கு நாளைக்கு மிஷின் நம்பரை வச்சு ஓரளவுக்கு கணிப்புகள் எடுக்கலாம். ஏன்னா ஒரு சில நாட்களில் ஒரு மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்கும். தினசரி வேறு மாதிரி கெஸ்ஸிங்கில் தான் நம்ம பார்க்கணும். இதையே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது அப்படிங்கிறதையும் நம்மளே சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு 126 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 900 689. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 9, பிசியில் 68 86, 63 96. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.